ஏற்ற காலம் வந்தது. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை உயர்த்தி வைத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஆண்டவர் சொல்லுவார், நீ அமர்ந்திரு, நீ காத்திரு என்று தான் சொல்லுவார். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, நம்ம காத்திருக்கும் பொழுது, அவருக்கு நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, அவருடைய வேலைக்காக நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது தான் தேவன் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். நல்ல வேலை கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க வேணும், காத்திருக்கணும். சோதரர், நம்முடைய பொருளாதாரத்தில் உயர்வு வேணும்னு சொன்னால் தேவனுடைய கருத்துக்குள்ளே நாம் இருக்கணும். சோதரர், அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற துணை உங்கள் வாழ்க்கையில் வேணும்னு சொன்னால் காத்திருக்கணும். சிலரெல்லாம் பாருங்களேன், சோதரர், தங்களுடைய வாழ்க்கையே கெடுத்துக் கொள்ளுவாங்க. ஏற்ற துணையை தெரிந்தெடுப்பதற்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை. இன்றைக்கு அது வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் கவனமாக இருக்கணும், அடங்கி இருக்கணும், காத்திருக்கணும். ஆண்டவர் ஏற்ற வேலையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். சோத்திரம். ஏற்ற